ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டவுஷே பேங்க்கில் வந்து பிளாக்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க பிளாக்ட் அக்கௌண்ட்டில் சேஞ்சஸ் வந்து பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, செப்டம்பருக்கு முன்னாடி வரைக்கும் விசா இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து 8640 யூரோஸ் வந்து கணக்கு காமிக்கலாம். அதாவது 8640 யூரோஸ் வந்து பிளாக்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணக்கு காமிச்சா தான் அவங்களுக்கு வீசா கொடுப்பாங்க. ஆனால் செப்டம்பர் 1லேருந்து விசா இன்டர்வியூ போகிறவங்களுக்கு வந்து 10,236 யூரோஸ் வந்து கணக்கு காமிக்கணும். இது எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் இருக்கிற பல விஷயத்தோட ரேட்டை கூட்டியிருக்காங்க, டேக்ஸ் கூட்டியிருக்காங்க. அந்த மாதிரி பல விஷயத்துக்கு காசு கூடி இருக்கிறதுனால அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற காசும் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நான் முன்னாடியே கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளாக்டு அக்கௌண்ட்டில் வந்து சேஞ்சஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது 8640 யூரோஸ் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ 10,236 யூரோஸ் ஆட்டும் மாற்றணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எப்படி பண்ணுவீங்க? ஏன்னா முன்னாடி டவுச்சே பேங்க்குக்கு வந்து சென்னை வரைக்கும் போய் நீங்கள் வந்து சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடித்து தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி மறுபடியும் நாங்கள் சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணணுமா? மேபி நீங்கள் வந்து திருநெல்வேலி கன்னியாகுமரியிலலாம் இருக்கிறீங்கன்னா ட்ராவல் டைமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நான் இவ்வளோத்துக்கு ட்ராவல் பண்ணி போய் தான் மறுபடியும் பண்ணணுமா அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிப்பீங்க, கஷ்டமாக இருக்குதே மறுபடியும் அப்படிங்கும்போது. ஸோ இது வந்து கஷ்டப்படுறதுக்கான விஷயம் இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை வரைக்கும் போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை. பிளாக்டு அக்கௌண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான அக்கௌண்ட்டு, சாதா அக்கௌண்ட் மாதிரி ஆக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வந்து பிளாக்டு அக்கௌண்ட்டுக்கும் காசு வந்து சாதா அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் இப்போது எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலியிலேயே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் ஃபாரினுக்கு வந்து காசு எப்படி சென்ட் பண்ணுவீங்க? சாதா உங்கள் லோக்கல் பிரான்ச்சில் போய் எனக்கு இத்தனை யூரோஸு இல்லைனா பவுண்ட்ஸு வந்து சென்ட் பண்ணணும், இல்லைனா டாலர்ஸ் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு சென்ட் பண்ணுறீங்கல்ல, அதே மாதிரி தான் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேஷ் வந்து அங்கே க்ரெடிட் ஆகிறதுக்கு 3 ஒர்க்கிங் டேஸ், அதிகபட்சம் 3 ஒர்க்கிங் டேஸ் தான் ஆகும். ஸோ அப்புறம் நீங்கள் கொரியர் இங்கேருந்து நீங்கள் ஜெர்மனிக்கு சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி சென்ட் பண்ண போகிற கொரியர் வந்து ஃபியூ டேஸ் எடுக்கலாம் போய் அங்கே சேர்கிறதுக்கு. இந்த கொரியர் என்ன கொரியர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். அதாவது இந்த ஃபார்ம் எதுக்கானது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக்ட் அக்கௌண்ட்டில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கான ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து ஆன்லைனில் இருக்குது. டவுச்சே பேங்கோட அந்த இது வெப்சைட்லேயே இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எடுத்து இப்போ எனக்கு 10,236 யூரோஸ் வந்து அந்த பிளாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி மந்த்லி இவ்வளோ தான் எனக்கு வந்து எடுக்க முடியணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குற அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க. இந்த ஃபார்ம் வந்து கொரியர் வந்து சென்ட் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து போய் சேர்ந்தாச்சு அப்படின்னா கூட ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஏன் எனக்கு இன்னும் பிளாக் ஆனதாட்டு எனக்கு வந்து ஒரு மெயில் வரல அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. ஆனால் இந்த மாதிரி டென்ஷன்லாம் ஆகிறதுக்கு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் டைரெக்டாகவே ஜெர்மனியில் இருக்கிற அங்கே விசாரித்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இங்கே நிறைய மெயில்ஸ் இல்லை கொரியர்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் ஒரே நாளில் எல்லாமே முடிச்சிட மாட்டோம். பொதுவாக ஒரு கொரியர் வந்திருக்கிறத வந்து நாங்கள் முடிக்கிறதுக்கு வந்து அதிகபட்சம் 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் எடுக்கும் அப்படின்னாங்க. அதாவது 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளாடி உங்களுடைய நீங்கள் கொடுத்துருக்குற அப்ளிகேஷன் வந்து மூவ் ஆகலை, அதாவது பிளாக் ஆகலை அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். அது என்ன அப்படின்ட்டு நாங்கள் பார்க்குறோம். பட் நீங்கள் 3 to 4 வீக்ஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணோம். அது வந்து 2 வீக்ஸ்லேயே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து 3 to 4 வீக்ஸ் வரைக்கும் எடுக்குது இந்த டைம். அதாவது அந்த பேங்க் வந்து அவ்வளோ டைம் எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அனுப்பணும். இதுக்காக தான் ஜெர்மன் எம்பசியில் கூட உடனே நீங்கள் வந்து 10,236 யூரோஸ் ஆட்டு வச்சு தான் கணக்கு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்லலை. செப்டம்பர் 1க்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் தான், ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் 8640 யூரோஸ் வச்சே கணக்கு காமிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டது வந்து இதுக்காக தான். ஏன்னா அது கொஞ்சம் டைமும் எடுக்குது அப்படிங்கிறதுனால தான் அவங்க வந்து 8640 யூரோஸை வந்து ஆகஸ்ட் வரைக்கும் கணக்கு காமிச்சிக்கலாம். செப்டம்பர் 1லேருந்து தான் 10,236 யூரோ கணக்கு காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸை வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து செப்டம்பர் ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே 10,236 யூரோஸ் தான் கணக்கு காமிக்கணும்.
ஸோ பிளாக்ட் அக்கௌண்ட்டில் சேஞ்சஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். சொந்த ஊரில் உட்காந்துக்கிட்டே பண்ணிடலாம். 2 விஷயந்தான். பேங்க்கில் போய் காசை நீங்கள் வந்து ஜெர்மனியில் இருக்கிற உங்கள் பிளாக்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க. அவ்வளோதான். அதோட உங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வாட்டி வந்த மாதிரி 8,640 யூரோஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் பிளாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து மெயிலாக வந்திருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டி 10,236 யூரோஸ் வந்து பிளாக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயில் வரப்போகுது. இந்த மெயிலில் இருக்கிற பிடிஎஃப்பை நீங்கள் பிரிண்ட் எடுத்து விசா இன்டர்வியூக்கு காமிச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ல பார்க்குறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். எல்லோருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.